இங்கே வந்து நாங்கள் வந்து இப்போது ஒரு ரெஸ்டாரண்ட் நடந்து போய்ட்டு ஐ மீன் இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாருக்கு போய்ட்டு அதுக்கப்புறம் ரெஸ்டாரண்ட் போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே நடந்து போகிற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கடை தெருக்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அதே மாதிரி தான் இருக்குது. டி நகரில் இருக்க மாதிரி நிறைய கடைகள் பக்கத்தில் இருக்க நிறைய கடைகள் பக்கத்தில் இருக்குது. அப்புறம் இந்த மிருகங்களும் வந்து பார்த்திங்கன்னா வந்து பழைய பொருட்களில் வந்து இந்த மிருகங்களை வந்து இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கிரேன் கொக்கு பண்ணியிருக்காங்கல்ல, அதெல்லாம் வந்து மிருகங்கள் வடிவங்கள் நிறைய இடத்துல இருக்கும். இதெல்லாம் வந்து பழைய பொருட்கள், தேவையில்லாத பொருட்களை வச்சு நிறைய இந்த மாதிரி அந்தந்த இடத்துல செவுத்தில் பெயிண்டிங் வரைஞ்ச மாதிரி இதையும் பண்ணி வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது அதுவுமே. ஒரே என்ஜாய்மெண்ட் தாங்க இந்த இடத்துல. குதூகலமாக இருக்காங்க மக்கள். ஒரே ஆரவாரமாக இருக்குது எல்லா இடமும். இந்த ஏரியாலாம் பார்த்தோன்னா வந்து நிறைய பழைய பொருட்கள் விற்கிறாங்க. யூஸ் பண்ண பொருட்கள்லாம் விற்றுட்ருக்காங்க. அதுவும் யார் விற்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இமிக்ரெண்ட்டாக வந்தவங்க, மோஸ்ட்லி வந்து ஆஃப்ரிக்கா அந்த மாதிரி கண்டத்துலேருந்து இமிக்ரெண்ட்டாக வந்தவங்க வந்து இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணுறாங்க, விற்கிறாங்க. ஆனால் இங்கெல்லாம் இப்போ வரும்போது கொஞ்சம் உஷாராக தான் வரணும்னு சொல்கிறாங்க. ஏன்னா வந்து மோஸ்ட்லி லிஸ்பனே சொல்கிறேன், நிறைய பிக் பேக்கெட்ஸ் இருப்பாங்களாம். அப்புறம் பேகெல்லாம் வந்து முன்னாடி மாட்டிக்க சொல்கிறாங்க. அதுதான் இதெல்லாம் திருச்சி மலைக்கோட்டை கடைவீதி மாதிரி இல்லை? அட கன்றாவே, இவ்வளோ தூரம் போர்ச்சுகல் கூப்பிட்டு வந்தால் உன்னையெல்லாம் வந்து திருச்சி மலைக்கோட்டை சந்து மாதிரி இருக்குன்னா என்னங்க பண்ணுறது? சத்திய சோதனை. கூப்பிட்டு வந்தவனுக்கு வந்து அந்த திருப்தியே இல்லாமல் போயிடும். நாங்கள் ஒரு மால்குள்ளே வந்தோம் ஆன் த வே டு டின்னர் போகும்போது. மால் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஊர் மால் மாதிரியே இருக்குது. இந்த பழைய ஸ்பென்சர் பிளாஸெல்லாம் இப்போ போனீங்கன்னா இப்போ நிறைய புது மால் வந்துடுச்சு. ஆனால் இப்போ ஸ்பென்சர் பிளாஸாக போனீங்கன்னா ரொம்ப பழசாக தெரியும் நம்மளுக்கு. அந்த மாதிரி தான் நிறைய கடைகள் இருக்குது. அரிசியத்தை பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் கிளாத்ஸு, சுடிதார் அதெல்லாம் கூட விற்கணும் அந்த கடையில். ஒரு நிறைய புட்டு காதுக்கு போடுறதெல்லாம் கூட அதுக்குன்னு தனி சின்ன கடை இருக்குது. அப்படியே நம்ம ஊர் செட்டப் இருக்குங்க. நம்ம வந்து இப்போது கிளம்பியாச்சு. எங்கள் ஹோட்டல் ரூமை வெக்கேட் பண்ணிவிட்டு இப்போ ஆன் த வே டு ஏர்போர்ட். அங்கே போயிட்டு எங்களுக்கு வந்து ஃப்ளைட்டு வந்து 12:50. ஸோ நாங்கள் ஒரு 10 மணிக்கே கிளம்பிட்டோம் ஹோட்டல்லேருந்து. ஸோ இதுதான் இந்த லோக்கல் மெட்ரோ ட்ரெயின். இப்போ நம்ம இங்கே பார்த்துட்டு இருக்கிறது போர்ச்சுகலில் வந்து லோக்கல் மெட்ரோ ட்ரெயின். ஸோ இது கொஞ்சம் பழைய ட்ரெயினாக தான் தெரியுது. பட் ஆனால் என்ன சொல்கிறது, ஃபாஸ்ட்டாக தான் போகுது. இப்போ நாங்கள் வந்து ஒரு ஸ்டேஷன், அலமேடான ஒரு ஸ்டேஷனு, இதில் இறங்க போகிறோம். இதில் இறங்கி திருப்பி அங்கேருந்து வந்து மாறுவோம் ஏர்போர்ட் போகிறதுக்கு. ஸோ அதுதான் இப்போ பிளானு. ஸோ ஏர்போர்ட் போய் பார்க்கலாம். அங்கே சில இதெல்லாம் காட்ட வேண்டியது இருக்குது, கிடைக்குதான்னு பார்ப்போம். இந்த ஊரோட ஸ்பெஷாலிட்டி டிஷ் ஒன்று இருக்குது, பேஸ்டேஸ் டி நேட்டே அப்படின்றாங்க. அதுதான் இந்த ஊரோட ஸ்பெஷாலிட்டி டிஷ். அது கிடைக்குதான் பார்ப்போம், அதை பற்றி பேசுவோம். இப்போ இது வந்து பேஸ்டில்ஸ் டி நாட்டா அப்படின்றாங்க. அது போட்டிருக்கு பாருங்கள். இது வந்து போர்ச்சுகலோட ஃபேமஸ் டிஷ். ஆக்சுவலாக இது என்னென்னா ஒரு இந்த மாதிரி இருக்கும், மஃபின்ஸ் மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே வந்து ஸ்டஃப் பண்ணியிருப்பாங்க, கஸ்டர்ட் ஸ்டஃப் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் லாட் ஆஃப் எக் ஸ்டஃப் இது பண்ணியிருப்பாங்க, எக்கு வச்சு பண்ணியிருப்பாங்க. ஸோ இது நல்லா இருக்கும்னு சொன்னாங்க மக்கள்.
ஸோ அதுதான் உங்களுக்கு சொல்லணும், இதுதான் காட்டணும்னு ஆசைப்பட்டேன் நான். ஸோ இது வந்து நீங்கள் இங்கே போர்ச்சுகல் வந்தால் ட்ரை பண்ணலாம். ஸோ ஃபைனலி ஏர்போர்ட் வந்துட்டோம் நாங்கள். செக்இன்லாம் முடிஞ்சுது. இப்போ நாங்கள் வந்து ஜஸ்ட் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் ஃப்ளைட்டுக்காக. இன்னும் எங்களுக்கு கேட் நம்பர் அலோகேட் பண்ணலை, அதனால் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு முன்னாடி வந்து சும்மா ஏர்போர்ட்டை ஒரு டூர் அடிக்கலாம் வாங்க. ஃப்ளைட்டில் ஏறி உட்காந்துட்டோம். ஃப்ளைட் இப்போ வந்து கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. ஒரு 4.5 மணி நேரம் ஜேர்னி. போர்ச்சுகல் பயணம் இனிதே முடிந்தது. ரொம்ப ஒரு அருமையான ஒரு ட்ரிப்பாக இருந்தது. ஸோ எல்லாமே ஒரு அருமையான மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. கண்டிப்பாக இது ஒரு மஸ்ட் விசிட் பிளேஸ் தான் லிஸ்பன். அவ்வளோ ஒரு அழகான ஒரு சிட்டி. ஸோ பக்காவாக பிளான் பண்ணி போனோம்னா ஒரு நல்ல ஒரு இடமா இருக்கும். எனக்கு தெரிஞ்ச வந்து ஒரு 3 நாள் போதும் ஃபுல்லாக சுற்றி பார்க்குறதுக்கு. நல்லா பொறுமையாக சுற்றி பார்க்கணும் லிஸ்பனை சுற்றி பார்க்குறதுக்கு. நான் விசிட் பண்ண பிளேசஸ்ஸு அது அதோட லிங்க் எல்லாமே வந்து என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். இந்த வீடியோ இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டுக்கு. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை சைனிங் ஆஃப் காமேஷ். டேக் கேர் எவ்ரிவன். பை பை.